friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். oatmeal muffins. உங்க குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. ஆல்சோ நீங்க உங்க குழந்தைங்களை ஈஸியா ஹெல்தியான ஓட்ஸ் சாப்பிட வச்சிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு விட்டுட்டு நல்லா ஒரு 1 minute பீட் பண்ணிரலாம். இப்போ 1 minute ஆயாச்சு. முட்டை நல்லா ஃப்ளஃபியா இருக்கு. சோ ஒரு 1/3 கப் ஓட்ஸ் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/3 கப் நாட்டு சர்க்கரை, 1/3 கப் பால், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ ஒரு 5 minutes அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 5 minutes ஆயாச்சு. ஸோ கப் கேக் மோல்ட்ஸில் ஒரு 3/4 வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஃபில் பண்ணிங்கன்னா பேக் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே கேஷ்யூஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இது ஒரு 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 minutes பேக் பண்ணிடலாம். இப்போ உங்கள் ஹெல்தியான டேஸ்டியான ஓட்மீல் மஃபின்ஸ் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே யம்மியாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.